எக்ஸசைஸ் 10 வரைக்குமே நம்ம வேர்ட்ஸாக எழுதியிருப்போம் ஓகேங்களா. எக்ஸசைஸ் 10 வரைக்கும் வேர்ட்ஸாக இருக்கும், அதுக்கு ஸ்ட்ரோக் போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து சென்டென்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த எக்ஸசைஸ்னால் எக்ஸசைஸ் 11. இதை தான் நம்ம இன்றைக்கி இப்போ கிளாஸில் பார்க்க போகிறோம். தே, இதுக்கு கீ வந்து முன்னாடி புக்குக்கு பின்னாடி கீ கொடுத்துருப்பாங்க. தே ஷுட், ஷிப்பு, இஷு பி தேர்ட் பிளேஸ்ன்றதுனால த்ரூ த லைன். ஆல் தி, கோல் கேஎல் கோல். ஆன் மண்டே மண்டே. தி 10th ஆஃப் மே புல் ஸ்டாஃப். புல் ஸ்டாஃப்னா என்ன சொல்லியிருக்கோம், கிராஸ் மார்க். ஆஸ்க் இந்த லைனில் எழுதிக்கிறேன். தி கேஷியர் கேஷியர் கேஷியர். டு பே பே. ஆல் தி மணி மணி மணி. இன்டு தி பேங்க். பி இங்கு கேன்னு இருக்கும்ப்பா. பேங்க் பி இங்கு கே. பேங்க். அட் டிஓஓ டூன்றதுனால டிக்காக போடுறோம். டிஓ2னா லைட்டு. மில்லர் எம்எல் டவுன்வர்ட் ஆர். மில்லர். அண்டு கீழேந்து மேலே கிராம்லாக்ஸ். ராபே நேம்ன்றதுனால 2 ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். சே தே THEY தே. ஹோப் HP ஹோப். டு கெட். ஆல் தி லீட் LED லீட். ரெடி டு catch above the line catch. The ship SHIP ship. Adelaide ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுதக்குள்ளே கண்டிப்பாக வவல் போடணும், அப்போ தான் என்ன வேர்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆன் தி 4th ஆஃப் தி மந்த் மந்த். தி பில் ஆஃப் லேடி இங்கு ஷுட். ரீச் த்ரூ த லைன். கெனடான்றது ஒரு ஊர், அப்போனா 2 ஸ்லாஷ் போடணும். இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக ஊர் பேர்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இப்படி 2 கோடு போடுறோம். ஆன் தி 5th ஃபிஃப்த்து ஆஃப் மார்ச். 2 F இருக்குது, அதனால் 2 F போட்டு போட்டால் தான் 5th மார்ச். above the line. ஹூ கிராம்லாக். மாங் இங்கு டிக்கு. மாங் ஓ இருக்கிறதுனால டேஷ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால ஏ டாட் வச்சுருக்கோம். ஆல் தி பார்ட்டி ஆவண்ணா, அதனால் டிக்கு யூஸ் பண்ணுறோம். மூவ் த்ரூ த லைன். அதனால் நம்ம ஸ்ட்ரோக்கு த்ரூ த லைனில் இருக்குது. மூவ் தி ஓட். கொஷின் மார்க் போட்டு புல் ஸ்டாஃபுக்கு கிராஸ் மார்க் யூஸ் பண்ணும். இதுதான் எக்ஸசைஸ் 11. எக்ஸசைஸ் 12லையும் இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்டென்ஸ் கொடுத்து ஸ்ட்ரோக் போடுற மாதிரி இருக்கும். முன்னாடி ஸ்ட்ரோக் இருந்தால் புக்குக்கு பின்னாடி கீழே வேர்ட் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா புக்குக்கு பின்னாடியில் கீ கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து ஃபில் பண்ணிடுங்க ஓகேங்களா. சேம் தான், ஒன்று போட்டு காட்டுறதுக்காக இப்படி போட்டு காட்டுங்க. இதை ஒரு லைனை 3 times, லாங் ஹேண்டில் 1 time எழுதுனா போதும். ஸ்ட்ரோக்கை மட்டும் 3 times. அதுமாதிரி லாங் ஹேண்டில் 1 time எழுது, ஸ்ட்ரோக்கை மட்டும் 3 times 3 lines எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு மனசில் நல்லா பதியும். இப்போ அடுத்தது நம்ம சாப்டர் 3 வரைக்கும் முடிச்சிட்டோம். சாப்டர் 4 போகிறோம் ஓகேங்களா. ரூல் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு 2 types ஆஃப் ஆர் இருக்குது. ஒன்று அப்வர்ட் ஆர் ரே மாதிரி போடுவோம், இன்னொன்று டவுன்வோர்ட் ஆர். டவுன்வோர்ட் ஆரில் ஆரோ மாதிரி போடுவோம் ஓகேங்களா. 2 விதமான ஆர் இருக்குது. அதில் எந்த ஆரை எந்த இடத்துல யூஸ் பண்ணுன்ற ரூல் தான் இது.
இனிஷியல் ஆர் இஸ் ரிட்டன் டவுன்வேர்ட் when preceded by a vowel sound. இனிஷியலாக ஒரு ஆர் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டவுன்வேர்டில் யூஸ் பண்ணணும். எப்போ? ப்ரிசிடிங்காக வவ்வல் வரக்குள்ள, ஆருக்கு முன்னாடி இனிஷியலாக வவ்வல் வரக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுற ஆர் டவுன்வேர்ட் ஆர். ஓர் வவ்வல் இருக்குது, ஃபஸ்ட்டு வவ்வல் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் தான் ஆர் வருது, அப்போனா ஓருன்றது டவுன்வேர்ட் ஆர். ஆ ரே, ஆ ரே, ஆ ரே, ஆ ரே, ஏனா, அதனால் செகண்ட் பிளேஸில் டாட் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஆ ரே, ஆருக்கு முன்னாடி ப்ரிசிடிங்கில் வவ்வல் வருது, ப்ரிசிடிங்கில் வவ்வல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற ஆர் டவுன்வேர்ட் ஆர். ஆ ரேப், ஆ ரேப், ப்ரிசிடிங்கில் வவ்வல் வரதுனால அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற ஆர் டவுன்வேர்ட் ஆர். when the initial or final are upward when it is followed by the vowel sound. precedingல vowel வந்துச்சுனா downward ஆர், vowel follow பண்ணுச்சுனா upward ஆர். பாரி, vowel follow பண்ணுதா upward ஆர். பாரி, டாரி, டாரி, ஷேரி, ஷேரி. ஃபைனலாக வவ்வல் ஃபாலோ பண்ணுது, ஆருக்கு அப்புறம் ஃபைனலாக வவ்வல் ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் அப்போர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். ப்ரிசிடிங்கில் வவ்வல் இருந்துச்சுன்னா டவுன்வோர்ட் ஆர், ஃபைனலாக வவ்வல் ஃபாலோ பண்ணிச்சுன்னா அப்போர்ட் ஆர். ஓகே, இப்போ டவுன்வோர்ட் அப்போர்ட் ரெண்டும் கலந்து பார்க்க போகிறோம். ஏர், 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 அதனால் டவுன்வோர்ட் ஆர். பார், ஆரோட முடியுது, எங்கேயுமே வவ்வல் இல்லை, அதனால் டவுன்வோர்ட் ஆர். டார், ஆரோட முடியுது, ஃபைனலாக வவ்வல் ஃபாலோ பண்ணல, ப்ரிசிடிங்கில் மட்டும்தான் இருக்குது, அதனால் டவுன்வர்ட் ஆர். ஷேர், ஆரோட முடியுது, ஷேர். ஸ்பெல்லிங்கில் ஈ இருக்கேன்லாம் பார்க்கணும். சவுண்டு படி என்ன சொல்கிறோம்? ஷே, இஷு ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஆர், ஷேர். ஓகேங்களா? சவுண்டு படி நமக்கு என்ன வருது? ஒரு இஷ்டு வருது, ஒரு ஏ வருது, ஒரு ஆர் வருது. ரெண்டுத்தையும் மூணுத்தையும் இது பண்ணோன்னா சேர்த்து படித்தோன்னா ஷேர்னு கிடைக்கிது. அப்போ ஆரோட முடியுது, அப்போனா டவுன்வர்ட் ஆர். ஃபைனலாக வவ்வல் ஃபாலோ பண்ணால் தான் அப்போர்ட் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ஹச் இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் ஹச். ஒன்று என்னது? அப்போர்ட், அப்போர்ட் ஹச். இன்னொன்று என்னது? டவுன்வோர்ட், டவுன்வோர்ட் ஹச். ஃபைனலாக நம்ம கை டவுனில் இருந்துச்சுன்னா டவுன்வோர்ட், ஃபைனலாக நம்ம கை அப்பில் இருந்துச்சுன்னா அப்போர்ட். இதை நான் அடுத்தக்குள்ளேயே சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி நம்ம 90% எந்த ஹச்சை யூஸ் பண்ணுறோம்? அப்போர்ட் ஹச் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதான் ஈஸியராக ஜாயின் பண்ண முடியும் பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரோக்கை. அதனால் நம்ம 90% அப்போர்ட் ஹச்சை யூஸ் பண்ணுறோம். எந்த இடத்துல மட்டும் நம்ம டவுனோட ஹச்சை யூஸ் பண்ணோன்னா 2 ரூல் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக், ஹே. இந்த ஹேன்றது ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக்ப்பா. ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த வேர்டில் அச்சு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே வேர்டு இருக்காது. அப்போனா இது ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக். இது எக்ஸாம்பிளுக்கு ஹீ கூட எடுத்துக்கலாம். அச்சு, ஹீ, அச்சு மட்டும்தான் இருக்கும். அப்போனா இது ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக். இந்த மாதிரி ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக்காக இருந்துச்சுன்னா நம்ம டவுன்வோர்டு ஹச் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஹேன்றது செகண்ட் பிளேஸை டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹச்சை இமிடியேட்டாக ஃபாலோ பண்ணி ஒரு கேவோ இல்லைனா ஜியோ வந்துச்சுன்னா நம்ம டவுன்வோர்டு ஹச் யூஸ் பண்ணணும். ஹேக், ஹச்சை இமிடியேட்டாக ஃபாலோ பண்ணி ஒரு கே வருது, அச்சை இமிடியேட்டாக ஃபாலோ பண்ணி ஒரு ஜி வருது, ஏக், ஹேக். ஓகேங்களா? அப்போனா டவுன்வோர்ட் ஹச் யூஸ் பண்ணணும். மற்றபடி எல்லா ஹச்சுமே அப்போர்ட் ஹச்சுப்பா. அப்போர்ட் ஹச்சுக்கு ரூலே கிடையாது. ஏன்னா 90% ஆஃப் யூஸ் பண்ணுறது நம்ம அப்போர்ட் ஹச்சு. டவுனோட எந்த இடத்துல மட்டும் டவுனோட ஹச்சுனா ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக்குக்கும் ஹச்சை இமிடியேட்டாக ஃபாலோ பண்ணி ஒரு கேஓ ஜியோ வந்தால் மட்டும் டவுனோட ஹச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ரூலெல்லாம் நான் எதுக்கு இவ்வளோ டெஃபினேஷனாக நடத்துகிறேன்னா, இப்போ ஜூனியர் போகிறவங்க தான் பிகினர்ஸ் கிளாஸ்ன்னு தான் நம்ம கிளாஸ் போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேப்பர்லேயும் யூஸ் ஆகும். இந்த நோட்ஸ் மாதிரி லைட்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை படித்தாலே போதும், செகண்ட் பேப்பருக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அச்சு ரூல்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? இன்னையோட கிளாஸ் ஓவர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.